யூபியில நடந்த பொழுது 32 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் திரட்டினாங்க. அவ்வளவு ஈஸி இல்லை. இப்ப தொழில் நடத்துவது அவ்வளவு ஈஸியாக படல. ஏன் பாருங்க, அவங்க தெருவில் இறங்கி போராடுற அளவுக்கு சிறு குறு தொழில் முனைவோர்கள் கஷ்டத்துல இருக்காங்க. மத்திய மாநில உறவுகள் சுமூகமாக இல்லை என்பது அனைவருமே அறிந்த ஒன்று. பியூஷ் கோயல் அவர்களை வரவைத்து இந்த மாநாட்டை நடத்தும் பொழுது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒரு சிக்னல மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கு. அந்த சிக்னல் என்ன அப்படின்னா, we are not fighters with the central government. எங்க நாங்கள் இணக்கமாக இருக்க வேண்டுமோ அங்கு நாங்கள் இணக்கமாகத்தான் இருக்கிறோம். அரசனுடைய வருவாய் எங்கிருந்து வரும்? டாஸ்மாக்ல இருந்து வர்றது வருவாய் இல்லையே. தொழில் வளர்ச்சியின் மூலமாக வருவதுதானே வருவாயாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதானே ஒரு குட் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய உற்பத்தியாளர் சங்கத்தின் திருமிகு ரகுநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தினேஷ். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 கடந்த 2 நாட்கள்ல தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை தாண்டி நிறைய முதலீடுகள் வந்ததா அரசு தரப்புல இருந்து விளக்கம் சொல்லப்படுது. 6.5 லட்சம் கோடிக்கு மேல இங்க முதலீடுகளை பெறுவதற்கான MOUs போட்டிருக்காங்க அப்படிங்கிறது விளக்கம் சொல்லப்படுது. இப்ப சற்று முன் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது 10 லட்சம் கோடி வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும், 6.5 லட்சம் கோடி வந்திருக்கு, இதுவும் பாராட்டத்தக்கதுதான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு உற்பத்தியாளர் சங்கத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய முதலீடுகள் பத்தின உங்க பார்வை, எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் ரொம்ப பெஸ்டா செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தீங்க, எதெல்லாம் நடக்காம இருக்குங்கிற அந்த எல்லா பார்வையும் நீங்க முன் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல இது ஒரு 2 நாட்களாக ஒரு திருவிழா மாதிரி நடந்தது. உலகத்துல தொழில் செய்யக்கூடிய அனைத்து பெரிய பெயர் கொண்டவர்கள் அனைவருமே சென்னையில இருந்திருக்காங்க. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆனந்த் மகேந்திரால இருந்து வேணு ஸ்ரீனிவாசன்ல இருந்து அனைவருமே சென்னையில இருந்திருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட 38,000 கோடி நம்ம முதலீடை ஈர்க்கிறோம். ஒரு 30 நாடுகள்ல இருந்து பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல முறையில தமிழகத்தை மார்க்கெட்டிங் பண்ணிருக்கோன்றது புரியும். பிராண்ட் தமிழ்நாடு அப்படின்றத நம்ம நல்ல முறையில மார்க்கெட்டிங் பண்ணிருக்கோம். யாராக இருந்தாலும் முதலில் வரும் மாநிலம் தமிழகம் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் ஒரு 2 நாட்களுக்கு முன்புதான் சொன்னார். இரண்டாவது எல்லாருக்குமே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற ஒரு நினைப்புல இருக்காங்க. அதாவது உலக அளவுல தொழில்களின் மந்த நிலை, பொருளாதார வீக்கம், இன்ஃப்ளேஷனுடைய வீக்கம், இது அவர்களை தள்ளுது. வேற எங்கேயாவது போய் எந்த இடத்துல உனக்கு பிசினஸ் இருக்கோ அங்க போ அப்படின்னு புஷ் பண்ணுது. அப்போ அந்த பிசினஸ் இந்தியாவை நோக்கி இருக்கும் பொழுது இந்தியாவின் பேர்ல பார்வை திரும்புது. அப்ப இந்தியாவுல இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி யூபியில நடந்த பொழுது 32 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் மாநாட்டுல திரட்டினாங்க. 33 லட்சம் கோடிக்கு மேலேன்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு. அதுதான் உண்மை. 32 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாங்க. ஆனா அந்த ஈவெண்ட்ல யாரெல்லாம் முனைப்பு காட்டினாங்கன்னு பாக்கணும்ல. நீங்க பிரைம் மினிஸ்டரே வந்திருந்தாரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருந்தாங்க. அனைத்து மத்திய அரசனுடைய பிரதிநிதிகளும் உத்தரப்பிரதேசத்தின் பேர்ல ஒரு பெரிய லென்ஸ வச்சுக்கிட்டு போக்கஸ் பண்ணிருந்தாங்க. இன்றைக்கு எடுத்துக்கங்க, குஜராத்ல ஆரம்பம், பிரைம் மினிஸ்டர் போய் இறங்கிட்டார்ல குஜராத்துக்கு. இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு வைப்ரண்ட் குஜராத்தை பத்தி பேசுவதற்கு அங்க ஈர்ப்பதற்குன்னு இறங்கி இருக்காரு. அங்க இதுவரை கடந்த 3-4 நாட்களுக்குள்ளாகவே 7 லட்சம் கோடி முதலீடு ஈற்று விட்டதாக தரவுகள் வருது. Yes. இத மாதிரியான ஒரு காலகட்டத்துல
கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக சர்வதேச தேக்கம் நிலை இருந்த காலகட்டம், கொரோனா காலகட்டம், 2 மிகப்பெரிய போர்களை சந்தித்த ஒரு காலகட்டம், டிமாண்ட் குறைந்து வரக்கூடிய காலகட்டம், அனைத்து பொருட்களும் மார்க்கெட் குறைந்து விட்டதை பார்க்கிறோம். இத மாதிரி நேரத்துல தமிழகம் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவ்வளவு ஈஸி இல்லை. இப்ப தொழில் நடத்துவது அவ்வளவு ஈஸியாக படல. ஏன் பாருங்க, அவங்க தெருவுல இறங்கி போராடுற அளவுக்கு சிறு குறு தொழில் முனைவோர்கள் கஷ்டத்துல இருக்காங்க. ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி கூட தமிழகத்தில் இயங்கக்கூடிய MSME எல்லாருமே அவர்கள் என்ன பண்ணாங்க, சாலையில நின்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. எதற்காக? மின் கட்டண உயர்வை குறைக்கணும், தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்திய அளவுல அனைத்து தொழில் முனைவர்களும் சேர்ந்து மூலப்பொருட்களின் விலையேற்றத்திற்காக போராட்டம் நடத்தினாங்க. தொழில் நடத்துவது இந்தியாவிலும் கஷ்டம். குறிப்பாக தமிழகத்துல காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதிகமாகிவிட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். வடமாநில தொழிலாளர்கள் மிக அதிக அளவுல தமிழகத்துல இருக்கிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 35 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் இருப்பதாக தரவுகள் சொல்லுது. ஒரு பக்கத்துல தமிழகத்தினுடைய கடன் சுமை மிக அதிகம் இந்தியாவிலேயே. இன்னொரு புறத்துல 5வது இடத்துல நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறோம். $9 பில்லியன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழகத்தில். முதல்ல இடத்துல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரம் 4 மடங்கு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. அப்போ இத மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கும் பொழுது, இத மாதிரியான ஒரு கட்டாயத்துல இருக்கும் பொழுது முன்னெடுத்த ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வெற்றி அல்லது மிகப்பெரிய துவக்கத்தை கொடுத்திருக்கு. 6.5 லட்சம் கோடி முதலீடு என்பது ஒரு மிகப்பெரிய முதலீடு தான் அப்படின்னு சொல்லணும். எந்த புள்ளியில இருந்து சார் வெற்றின்னு சொல்றோம் சார்? நிறைய பேர் கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் இது வெற்றி எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே என்ன டார்கெட் வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கான முதலீடுகள் வந்துருச்சு. 2வது டே அதை விட எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. எந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு முதலீட்டாளர் மாநாட்டுல இவ்வளவு கோடிகள் வந்திருந்தா அதை வெற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல, முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது என்ன? ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் அதுக்கு வராங்கன்றது. ஓகே. அப்ப பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி இந்திய அளவுல தொழில் முனைவோர்கள் அனைவரும் இருந்திருக்காங்க. உண்மைதானே? கண்ணில் பார்த்தது தானே. 2வது, உலக அளவுல பல நாடுகளின் பிரதிநிதிகள், 50க்கும் மேற்பட்ட நாடுகள். இது அப்ப தேனி எங்க வரும்? அதுதானே. அப்போ இந்த இடத்துல ஒரு அட்ராக்ஷன் இருக்கவே தானே வராங்க. 1. 2வது நெகட்டிவ்னு பாருங்களேன். நெகட்டிவ் மத்திய மாநில உறவுகள் சுமூகமாக இல்லை என்பது அனைவருமே அறிந்த ஒன்று. இப்போ ஒரு செமிகண்டக்டர் பாலிசி இருக்கு, அல்லது ஒரு PLI பாலிசி இருக்கு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகளுக்கு அப்ரூவல் எங்கேருந்து வரணும்? மத்திய அரசு கிட்ட இருந்து வரணும். இந்த மீட்கே ஆனா பியூஷ் கோயல் அவர்கள் வராருல்ல. அதுக்குதான் வரும். இப்போ அத மாதிரியான ஒரு மித் இருக்கு. மித்துன்னு சொல்றது மற்றவர்களுடைய பார்வையில தமிழகமும் மத்திய அரசும் சுமூகமான ஒரு கட்டமைப்புல இல்லை என்ற ஒரு நிலை பார்வை இருக்கும் பொழுது பியூஷ் கோயல் அவர்களை வரவைத்து இந்த மாநாட்டை நடத்தும் பொழுது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகே. பியூஷ் கோயல் அவர் என்ன சொல்றாரு மைக்ல? தமிழகம் மிகச் சிறப்பாக முதலீடுகளை ஈற்றுள்ளதுன்னு பாராட்டிட்டு ஒரு நற்சான்றிதழ் கொடுத்துட்டு அவரே என்ன சொல்றாரு? இங்க வரக்கூடிய முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு ரூபாயும் எங்களுக்கு முக்கியம், உங்களுக்கு என்ன வேண்டுமோ எந்த நேரத்திலும் நாங்கள் அதை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதானே வெற்றி. தமிழக அரசு ஒரு சிக்னல் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கு. அந்த சிக்னல் என்ன அப்படின்னா, we are not fighters with the central government.
எங்க நாங்கள் இணக்கமாக இருக்க வேண்டுமோ அங்கு நாங்கள் இணக்கமாகத்தான் இருக்கிறோம். எங்களிடம் முதலீடு செய்ய வருபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த விதத்திலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்க்கிறாங்க. புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் நல்லா வந்துடுச்சு, நோ ப்ராப்ளம். இப்ப நல்ல முறையில நம்ம ஸ்டார்ட் ஆயிட்டோம். இந்த ஸ்டார்ட் எப்படி நம்ம மேற்கொண்டு எடுத்துட்டு போறோம்ன்றதான அடுத்த கட்டம். 2 நாட்கள் ஒரு பெரிய அளவுல ஒரு எக்ஸிபிஷனை நடத்தினோம், ஒரு பெரிய அளவுல முதலீடுகளை ஈர்த்துட்டோம். ஒரு 3000 இருந்து 5000 பேர் தொழில் முனைவோர்கள் அங்க ஒரு கருத்தரங்குல பங்கேற்று ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க, அல்லது நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதலை உருவாக்கிக்கிட்டாங்க. வரலாம்பா, இங்க தொழில் பண்ணலாம்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம ஊட்டிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த அடுத்தது என்ன அப்படின்னா, 3 பேர் பலன் அடையணும். ஒருத்தர் அரசனுடைய வருவாய் அதிகமாகணும். அரசனுடைய வருவாய் எங்கிருந்து வரும்? டாஸ்மாக்ல இருந்து வர்றது வருவாய் இல்லையே, தொழில் வளர்ச்சியின் மூலமாக வருவதுதானே வருவாயாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதானே ஒரு குட் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த தொழிலுடைய வருவாய், இந்த 6.5 லட்சம் கோடி முதலீடு தமிழகத்திற்கு வந்தால் எந்த அளவிற்கு வருவாய் அதிகப்படுத்தப்படும்ன்றது ஒரு கேள்விக்குறிதான் இந்த நேரத்துல. ஏன்னா இந்த முதலீடை ஈர்ப்பதற்கு நம்ம என்ன கமிட் பண்றோம்ன்றது இன்னும் சொல்ல வரல. இத்தனை பேருக்கு நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஒவ்வொருத்தருக்கும் நாங்க என்ன கொடுக்க விரும்புகிறோம்னு சொல்லல. வரக்கூடியவங்களுக்கு 4-3 விதத்துல தானே எதிர்பார்ப்புகள் இருக்கும். அரசு கூட என்ன எதிர்பார்ப்பு? ஒண்ணு நிலம் சம்பந்தப்பட்டதா இருக்கும், 2வது சப்சிடி சம்பந்தப்பட்டதா இருக்கும். அது கேபிட்டல் சப்சிடியாக இருக்கலாம், பேக்வர்ட் ஏரியா சப்சிடியாக இருக்கலாம், அல்லது முதலீட்டிற்கு உண்டான மானியமா இருக்கக்கூடும். 3வதாக மார்க்கெட் கேப்சர் பண்றதுக்கு ஏதாவது சப்சிடி இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்ப மத்திய அரசுல இருந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கொடுக்கிற மாதிரி தமிழகத்துல இருந்து டர்ன் ஓவர் பேஸ்டு இன்சென்டிவ் ஏதாவது இருக்கா, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு இன்சென்டிவ் இருக்கான்னு பார்ப்பாங்க. 4வது படித்த இளைஞர்கள் வேலைக்கு கிடைப்பாங்களான்னு பார்ப்பாங்க. இப்ப படித்த இளைஞர் கிடைக்கிறதுல பிரச்சனையே இல்லை. தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் படித்த படிப்பு நமது தேவைக்கு ஏற்ப இருக்கான்றது தானே கேள்விக்குறி. புதுசாக தொழில்கள் அதிகமாக வந்துருச்சு. இந்த முதலீட்டையே நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவரை கேள்விப்படாத புது டெக்னாலஜிகள் தமிழகத்தில் கால் ஓட்ட போகுது. இப்ப வின்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, இவி பேட்டரி மேனுபேக்சரிங்ல வராங்க. இப்போ பேட்டரி மேனுபேக்சரிங்கிறதே புதிது. அதுல அவர்கள் வரக்கூடிய புது டெக்னாலஜி பேட்டரி உலக அளவுலேயே ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்ப அதற்கு உண்டான தொழிலாளிகள் 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு லேபர். அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு லேபர் தமிழகத்துல கிடைப்பது அரிதாகி விட்டது. அவர்கள் வடமாநில தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். வெளி மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தான் அன்ஸ்கில்டு லேபருக்கு, செமி ஸ்கில்டு லேபருக்கு தமிழகத்துல இருக்கிறாங்க. அது உண்மைதானே? அடுத்தது ஸ்கில்டு லேபர். முதல் லெவல்ல இது அதிகமா இருக்கும், அதுக்கு அடுத்த லெவல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் இருப்பாங்க. இப்ப ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு நமக்கு ஏற்ற ஸ்கில்ல கொடுக்க வேண்டியிருக்கு. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், ரொபாட்டாக இருக்கலாம், டிஃபென்ஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம். எனக்கு தேவையான ஸ்கில் அவர்கள் கிட்ட படித்து முடிச்ச உடனே வர்றதில்லை. பேசிக் தான் அவங்க படிக்கிறாங்க. எனக்கு தேவையானதுக்கு உண்டான திறமைகளை நான் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் ஆளுங்க இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் வரும் பொழுது வருது. 5வதாக என்ன எதிர்பார்ப்பார்கள்? ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் இருக்கும், ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் இருக்கும், ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது, பொதுவாக ஒரு பாதிப்பு வராதுன்னு நினைப்பாங்க. கட்டமைப்பை பத்தி பேசுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், போர்ட் வசதி ஆகட்டும் அல்லது ஏர்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ரோடு வசதி இருக்கான்னு பார்ப்பாங்க. தமிழகத்துல நேச்சுரலாவே 7 விமான நிலையம் இருக்கு. கிட்டத்தட்ட 4 துறைமுகம் தமிழகத்தினுடைய கோஸ்டல்ல இருக்கு. கட்டமைப்பை பொறுத்தவரை இது 3 தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா கட்டமைப்பு இது மட்டும் தான் பார்க்க வேண்டியிருக்கு.
கடந்த ஒரு மாதத்திற்கு முன் பெய்த ஒரு நாள் மழை அளவு எவ்வளவாக வேணாலும் இருக்கட்டும், கிட்டத்தட்ட 15 நாட்கள் தொழிற்சாலைகளின் இயக்கத்தை முடக்கியது. இந்த தடவை இந்த முதலீடுகள்ல சென்னையோட எதுவுமே சுருங்கிடல சார். தென் தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் ஈர்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. இல்ல, நாட் நெசசரி. அது வர்றவங்களுடைய சாய்ஸ் தானே தவிர நம்ம புஷ் பண்ண முடியாது. இப்போ $1 trillion கனவுல சில கொள்கை முடிவுகளை டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாராட்ட வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். ஏன் பாராட்டணும்னு சொல்றேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரித்து 4 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் எது அங்க தொழில் துவங்குவதற்கு ஏதுவாக இருக்கும்னு குறிப்பிட்டு அதனுடைய பொட்டன்சியல், அதனுடைய மார்க்கெட், அதனுடைய திறமை, அதை பத்தி விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை பரவலாகவே தொழில்கள் இருந்தது என்பது இன்று நேற்றல்ல, அது 40 வருடங்களாக இருக்கு. ஒசூர் மிகப்பெரிய அளவுல தொழிற்பேட்டையை கொண்டது என்பது 40 வருடமா. சென்னை மிகப்பெரிய அளவுல தொழிற்பேட்டையை கொண்டது வந்தது என்பது 40 வருடமா இருக்கு. கும்முடி பூண்டி தொழிற்பேட்டையை கொண்டது அப்படின்றது 40 வருடமா இருக்கு. கோயம்புத்தூர் அல்லது ஆம்பூர், வாணியம்பாடி அல்லது சிவகாசி, விருதுநகர், இது எல்லாம் திருச்சியில பாய்லர் BHEL இருந்ததும் 40 வருடங்களாக இருக்கு. சேலத்துல சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருந்ததும் மிக அதிகம். சோ தமிழகத்திலே முத்தாய்ப்பாகவே அனைத்து மாநிலங்களிலும் ஸ்ப்ரெட் அவுட் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்திருக்கு. புதிதாக எதுவும் இல்லை. அந்த புதிதான நம்ம பர்குலேட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, லேண்ட் வேல்யூ சென்னையும் சென்னையை சுற்றியுள்ள இடங்களிலும் மிக அதிகமாயிருச்சு. லேண்ட் கிடைக்கிறது இல்லை. இப்ப உங்களால நீங்க ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட கூட பார்க்க முடியாது. அதையும் தாண்டி நம்ம காஞ்சிபுரம் வரைக்கவே போகலாம். அப்ப இனிமேல் வரக்கூடியவங்க எனக்கு 100 ஏக்கர் வேணும், 150 ஏக்கர் வேணும்ன்றவங்களுக்கு எங்க இருக்குன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் இருக்கு. அப்போ தானாகவே நேச்சுரலாகவே இப்ப தூத்துக்குடிய வின்ஃபாஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? போர்ட் அங்க இருக்கிறதுனால. சோ ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு ஓரளவுக்கு கிட்டத்துல இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறார்கள். டீசென்ட்ரலைஸ்டு ஓகே. இப்ப 26 லட்சம் நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறோம்ன்ற பொழுது கேள்விக்குரியாது. ஏன்னா இப்ப குளோபல் சென்டரை இங்க கொண்டு வர்றது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கும். ஆனா தேவைப்படுற ஆட்கள் மிக அதிகமாக படித்தவர்களா இருப்பாங்க. எம்டெக், டாக்டரேட் படித்தவர்களா இருப்பாங்க. அவங்கதான் டெக்னாலஜி சென்டரை நடத்தக்கூடியவங்க. அது பல பல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தாது. மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல அன்ஸ்கில்டு லேபர், செமி ஸ்கில்டு லேபருக்கு வாய்ப்புகள். அந்த புள்ளியில தான் உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல எல்லாம் அதிக முதலீடுகள் போறதுக்கு காரணமா சார்? கரெக்ட். இப்போ தமிழகத்துல அந்த வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் பொழுது, அங்கிருந்துதான் இங்க வரணும்ன்ற வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, ஏற்கனவே அங்க வாய்ப்புகள் அதிகமாயிருச்சுன்னா ஒருவேளை மேனுஃபேக்சரிங் தமிழகத்திற்கு வந்தால் அன்ஸ்கில்டு லேபர் கிடைக்காம போயிடுவாங்களான்ற ஒரு கவலை எல்லாருக்கும். இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது, அரசு வருமானத்தை பத்தி பேசிட்டேன், வேலை வாய்ப்புகளை பத்தி பேசிட்டேன். மூன்றாவதாக என்ன பார்க்கணும்? இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், சிறு குறு தொழில் நடத்துபவர்களுக்கு இந்த மாநாட்டினால் என்ன பலன் அப்படின்றது மூன்றாவது. அவர்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்? இதுல என்ன பொறுத்த வரைக்கும் அரசு என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை பண்ணிருக்காங்களான்னு தெரியாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும் பொழுதே ஒவ்வொரு கம்பெனி கிட்டையும் நீங்க தமிழகத்திற்கு வாங்க, நாங்க உங்களுக்கு அரசுல இருந்து இதெல்லாம் தரோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உங்களது தயாரிப்புல 30% எங்க ஊர்ல மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய, ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய சிறு குறு தொழில்கள் கிட்ட இருந்து நீங்க வாங்கணும்ன்ற ஒரு கண்டிஷனை போட்டிருந்தா ஒருவேளை இவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கும். அதிக பலன் கிடைச்சிருக்கும். எம்எஸ்எம்இ செக்டரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அல்லது இவர்களுக்கு ஒரு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் வந்திருக்கும். இப்போ ஒரு கன்வென்ஷனல் கார் மேனுஃபேக்சரிங் காம்பனன்ட் தயாரிக்கிறவங்க இவி கார் மேனுஃபேக்சரிங் போனாங்கன்னா டெக்னாலஜி தேவை, ஆர்டர்ஸ் தேவை, ஹேண்ட் ஹோல்டிங் தேவை. அதுவும் இந்த புது கம்பெனிஸ்னால கிடைச்சிருக்கலாம்.
அத மாதிரி ஏதாவது ஒரு வளர்ச்சி வந்தால்தான் நமக்கு இங்க தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேல்யூ அடிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வரவு எங்க வரும்? வருமானம் வர்றது வந்து ஜிஎஸ்டி தான். அப்ப ஜிஎஸ்டி இங்க ஒரு பெரிய கம்பெனி வருது, வெளிமாநிலத்துல நீங்க கொண்டு வந்து அதை பினிஷ் பண்ணி திரும்பி வெளிமாநிலமோ வெளிநாட்டுக்கோ அமைச்சதுன்னா டிஃபரன்ஸ் வேல்யூ அடிஷனுக்கு மட்டும்தான் டாக்ஸ் வரும். இதே வந்து அந்த வெளி மாநிலத்துல இருந்து வாங்கக்கூடியதை அதிக அளவு உள்ளூரிலேயே வாங்கினார்கள் என்றால் அந்த அளவுக்கு அதிகமான வருமானம் கவர்மெண்ட்டுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திருக்காங்களான்றது தெரியல. எரிசக்தி துறையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வரதாக சொல்கிறார். அப்படி 1.5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாண்புமிகு முதல்வர் உண்மையில் வரும் என்று கருதினார் என்றால் அப்போ மாபெரும் புரட்சி அந்த செக்டர்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் வாங்கும் போது 7 ரூபாய்க்கு வாங்கினது இன்றைய காலகட்டத்துல 1.5 ரூபாய் 2 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நிலைமை இருக்கா இல்லையா? அப்போ வாங்கும் விலை குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகப்பட போகுது மின் கட்டணம் உயர்வுக்கு வர. அப்போ நேற்றே முதலமைச்சர் இந்த மாநாட்டிலேயே இங்க இருக்கும் சிறு குறு தொழில்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார். நம்ம அதை நம்பித்தான் இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு செக்டர், அது காப்பாற்றப்பட வேண்டும், இந்த அரசு அவர்களுக்கு தேவையானதை செய்யும் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரே ஒரு லைன், இந்த மாநாட்டிலே கிட்டத்தட்ட 1,63,000 கோடி முதலீடுகள் எரிசக்தி துறையில் வந்துள்ளதால் கடந்த ஆண்டு நாங்கள் கொண்டு வந்த மின் கட்டண உயர்வை சிறு குறு தொழில்களுக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நேற்று கொடுத்திருந்தாருன்னா, சமீபத்துல நீங்க ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தின சூழல்ல இந்த அறிவிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா 2 பேருக்குமே நல்ல ஒரு விஷயமா மாறிடும். எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு சந்தோஷம் அவர்களுடைய மனதுல இருந்திருக்கும். பார்க்கணும், புது புது ஐடியாஸ் வருது. நேற்றைய 2 நாள் கருத்தரங்கை பத்தியும் எனக்கு சில கருத்துகள் உண்டு, காதுல கேட்ட கருத்துகள். அதாவது ஒரு 6 அரங்குல சைமல்டேனியஸாக நடந்த கருத்தரங்கை. இதை 2ஆக பிரித்திருக்கலாம். ஒண்ணு வந்து முதலீடு செய்ய வருபவர்களின் எதிர்பார்ப்பு, இன்னொன்னு இங்க இருப்பவர்களுடைய தொழில் செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஒரு வின்ஃபாஸ்ட் வருது, அவங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் எனக்கு தேவையான ஐட்டம், உங்கள யாரால இதை தயாரிக்க முடியுமோ அவங்க என்னுடைய வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நாங்க உங்களை தனிமையா வந்து பார்த்து உங்களை எப்படி எங்களுடைய திறமைக்கு பயன்படுத்திக்கலாம்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்னா அதனுடைய பங்களிப்பு வேறையா இருக்கும். புதிதாக விஷயங்கள்லாம் நடக்கலையா சார்? அந்த மாதிரியான மேட்ச் மேக்கிங் நடக்கல. வாய்ப்புகளை பற்றி பேசியிருக்கிறாங்க, கட்டமைப்பை பத்தி பேசியிருக்கிறாங்க, ஒரு செக்டோரியல் வளர்ச்சியை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன கிடைக்க போகுது உனக்கு? இப்ப ஒரு கம்பெனி மதுரையிலிருந்து வந்து நான் ஏற்கனவே ஒரு தொழிலை பண்ணி கொண்டிருப்பவர் புதுசாக தொடங்க வேண்டும் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டும் அல்லது மாடர்னைஸ் பண்ண வேண்டும் அல்லது டைவர்சிஃபை பண்ண வேண்டும் என்றால் இந்த கருத்தரங்கிலே அவருக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஆனால் என்ன வாய்ப்புன்னு தெரியாது, புரிஞ்சுக்க முடியும். அப்போ வாய்ப்பு முன்னாடி நடந்த எல்லா மீட்ஸ்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது இல்ல. சோ மேபி அடுத்த மீட்ல, அடுத்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு நம்ம உங்க மூலியமா கூட தெரியப்படுத்தலாம். இதற்கு முன்னாடி இது நடந்தது இல்லைன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதுதான் நான் சொல்றேன், 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமை வேற, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை வேற. இப்போ நம்ம ரொம்ப காம்படிட்டிவா நம்ம வந்து உள்ளடக்கியவர்களினுடைய வளர்ச்சியும் காண வேண்டும். வெறும் முதலீட்டாளர்களுடைய வளர்ச்சியை மட்டும் பார்க்கறத உடனும் அவர்களும் முக்கியம், இருப்பவர்களும் முக்கியம். அப்ப இருப்பவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தால்தான் வேல்யூ அடிஷன் தமிழகத்திலேயே வரும். புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது பொலிட்டிக்கலாவும் சில பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க சார். இந்த நம்பர்ஸ் 6.5 லட்சம் கோடி அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் யார் வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இது வந்து ஒரு ஒயிட் பேப்பரா, வெள்ளை அறிக்கையா, எந்தெந்த நிறுவனங்கள்ல இருந்து எவ்வளவு முதலீடுகள் அப்படிங்கிற விஷயங்களை வெளியே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேட்கறாங்க. 1.
ரெண்டாவது விஷயம், இப்படி நம்பர்ஸ சொல்றது நடக்கும். ஆனா அதற்கு பிறகு அவங்க முதலீடுகளை கொண்டு வராங்களா அப்படிங்கறத பத்தின எந்த புள்ளி விவரங்களும் தெரியல அப்படிங்கிறாங்க சார். இதுக்கு உங்களோட பதில் என்ன? கடந்த காலங்கள்ல சொன்ன நம்பர்ஸ்ல முதலீடுகள் வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு? இல்ல, ரொம்ப சிம்பிள். இது ஒரு மார்க்கெட்டிங் தளம். மார்க்கெட்டிங் தளம் அப்படின்னாலே பெரிய அளவுல தான் பேசப்பட வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட போய் நீங்க பார்த்தா கூட, எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, பர்ஃபெக்டா இருக்கேன், பயங்கரமா இருக்கேன், நல்லா இருக்கேன், என்ன மாதிரி யார் இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. மிக அதிகமான சிரிப்பு இருக்கும், புன்னகை இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன்னா அப்படி இருந்தால்தான் நமக்கு அது மார்க்கெட் பண்ண முடியும். சோ 6.5 லட்சம் கோடியோ 7 லட்சம் கோடியோ என்னன்னா வரணும். முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்புடன் அவர்கள் வருகிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்குத்தான் அவர் என்ன சொல்லியிருக்கார் முதலமைச்சர், நானே இதை மானிட்டர் செய்வேன், தொழில் அமைச்சர் தலைமையிலே ஒரு குழுவை அமைப்பேன், ஒற்றை சார முறையிலே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பேன், இது நமக்கு முக்கியமான தேவை, இது வெறும் ஆரம்பம்தான், போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக உள்ளது, ஆனால் மகிழ்ச்சியான தருணம், இந்த அளவுக்கு கமிட்மெண்ட் வந்ததுல ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. போன முறை 2019 வந்ததை பத்தி கேட்டீங்க. கிட்டத்தட்ட 30% வாஸ் அ கன்வர்ஷன் சக்சஸ். போன முறை என்னை பொறுத்தவரை 30% என்பதே ஒரு மிகப்பெரிய அளவுகோல். இந்த மாதிரியான தருணங்கள்ல ஒரு 10-20% கன்வர்ஷன் வந்தாலே உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் அது. இந்த முறை இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பார்க்கும் பொழுது 6.5 லட்சம் கோடியை பார்க்கும் பொழுது நிறைய டெக்னாலஜிக்கல் சென்டர்ஸ் தான் பார்க்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட். அதுல எதுவும் தடங்கள் இருப்பதாக தெரியவில்லை. குயிக்கா ஸ்டார்ட் ஆகக்கூடியது அதெல்லாம். ஏன்னா ஹியூமன் கேபிட்டல் தான் அது, மெஷின் இல்ல, ஹியூமன் கேபிட்டல். இரண்டாவது டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிஸ், ஏற்கனவே வளர்ந்த நிறுவனங்கள். இங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்ண வேண்டியது இல்லை, இங்க R&D பண்ண வேண்டியது. ஏற்கனவே அவங்க கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்கு, அதை இங்க செட்டப் பண்றாங்க. அவர்களும் குறுகிய காலத்துல ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ ஓலாவினுடைய தலைவர் என்ன சொன்னார் பாவேஷ் நேற்று, 8 மாதங்களிலே எங்களுடைய கிகா ஃபேக்டரியை ரெடி பண்ணிட்டோன்றார். சோ குயிக்கான ஸ்டார்ட் அப் டைம் தான் நமக்கு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்த போகுது. என்னுடைய ஒப்பீனியன்ல இந்த முறை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய பேட்டர்னை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 60-70% இதுல கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு நான் சொன்னேன். புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனா இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு. இன்னும் அவர்களுடைய தடைகள் நிறைய இருக்கணும். எல்லா இண்டஸ்ட்ரியும் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு மாதத்துக்குள்ள பார்த்தோம்னாக்க 800ல CPCL ஆயில் லீக்னால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. கொடமண்டலினுடைய வாயு லீக்னால, கேஸ் லீக்னால கஷ்டப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. திருப்பூர் பக்கத்துல சாயம் பட்டறைகள் இருந்து வெளியானது கழிவு நீர் ஆற்றுல கலந்து தண்ணீர் பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். குளோபல் வார்மிங்கை பார்க்கிறோம். இன்னும் கூட தூத்துக்குடி போர்ட்ல பெய்த மழையில கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அழிந்து போனதை பார்க்கிறோம். கட்டமைப்புகளை நல்ல முறையில் ஏற்படுத்தப்பட வேண்டும். சென்னையில் இருக்கக்கூடிய சென்டரான ஒரு அம்பத்தூர் வெள்ளத்தில் மூழ்குவதை அடிக்கடி பார்க்கிறோம். 15 நாட்கள் ப்ரொடக்ஷன் நிக்க வேண்டிய ஒரு அவலத்தை பார்க்கிறோம். கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியது நிச்சயமாக செய்ய வேண்டியது. அது இவர்கள் வரும் பொழுது தானாகவே இவர்கள் அதை டிமாண்ட் செய்வார்கள். புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் நான் என்னுடைய பார்வையில் நல்ல ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடந்தது, என்னென்னலாம் சரி பண்ணுங்கிற உங்க பார்வையை முன் வச்சிருக்கீங்க சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.